ஒரு சின்ன தகராறு வரும்பொழுதே இதெல்லாம் நம்ம தீர்த்துடும். அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வானமே எல்லை அறக்கட்டளையின் சார்பாக நடத்தக்கூடிய இந்த குடும்ப நல ஆலோசனை மையம். உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தனா பேச தயாராக இருக்கிறோம். உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம் என்ற பதிவுகளை நான் போட்டுட்டு வரேங்க. நம்ம உரிமை என்ன, அந்த உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நம்ம என்ன செய்யணுன்றதை பற்றிய பல விஷயங்கள் நான் பேசிட்டு வரேன். இதில் ஒரு முக்கியமான கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம லைஃப்பில் எத்தனையோ விதமான ரிலேஷன்ஷிப்லாம் நம்ம உண்டாக்கிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னர்ஸ் 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் ஆரம்பிக்கிறாங்க, அது ஒரு ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி ஒரு பிளாட் ஆஃப் லேண்ட் இருக்குது, அதை வீடு கட்டி கொடுக்க சொல்லி ஒரு சிவில் கான்ட்ராக்டரோட நம்ம கான்ட்ராக்ட் போடுறோம், அது ஒரு ரிலேஷன்ஷிப்பு. அதே மாதிரி தான் மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப். மேரேஜ் பண்ணிக்கிறோம், லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறோம், தட்ஸ் ஆல்சோ ரிலேஷன்ஷிப். இல்லை ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், இல்லை ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குகிறோம், இந்த பிராண்டு தான் அப்படின்னு கேட்டு வாங்குகிறோம், இந்த மாடல் இந்த கெப்பாசிட்டின்னு கேட்டு வாங்குகிறோம். தென் we develop a relationship between that vendor and ourselves. இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்பாங்க. நம்ம எடுத்த டிசிஷனே தப்பாக இருந்தால் என்ன செய்யறது? யாரோட நம்ம பார்ட்னர்ஷிப் போடக்கூடாதோ அவங்கள்ட்ட போட்டுடுறோம். இல்லை போடும்பொழுது நமக்கு அவங்கள பற்றிய முழு விவரம் தெரியல, அதுக்கப்புறம் அவங்களுடைய சுயரூபம் நமக்கு தெரியுது. இல்லை ஒரு கான்ட்ராக்டர், சிவில் கான்ட்ராக்டர்னு நம்ம பிளாட்டை கொடுக்குறோம், அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர் ஒத்துக்கிட்டது வேறு, செஞ்சது வேறு. அதே மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிறோம், பொண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குறோம், இல்லை மருமகள் வீட்டுக்கு வரா, நம்ம சரியான முடிவுகள் இந்த இடத்துல எடுத்துருந்தோன்னா நாளைக்கு பிரச்சனையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் ஒரு பிளாட் ஆஃப் லேண்டு, அதில் வீடு கட்டுறதுக்காக ஒருத்தருக்கு நான் கான்ட்ராக்ட் கொடுத்தேன், கட்டி கொடுக்கல, இன்னைக்கு காம்பவுண்ட் வால் பெண்டிங் இருக்குது, பூசு வேலை பண்ணலை, வுட் ஒர்க் பண்ணலை, கொஞ்ச நாளாக அவர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்ட்டார், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு. செய்யலாம், போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் சிவில் கோர்ட்டுக்கு போய் நஷ்டீடு கேட்கலாம், இல்லை கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம். பட் தட்ஸ் கோயிங் டு டேக் அ லாட் ஆஃப் டைம், அன்ப்ரொடக்டிவ் டைம், வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம வின் பண்ணலாம், 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு வின் பண்ணலாம். பட் நம்ம எடுத்த முடிவு சரியில்லைன்னா, எல்லாம் சரியான முடிவு தான் எடுக்கிறோம், அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிடுச்சோன்னா. அதே மாதிரி தான் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், ஒரு ஏசி வாங்குகிறோம், அதில் பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம முதல்ல எடுத்த முடிவே தப்பாக இருந்தால், அதே போன்று தான் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ். ஒரு பிளாட்டில் நம்ம வீடு கட்டுறதுக்கு தகராறு வருது, அதுக்கு ரெக்டிஃபை பண்ணிடலாங்க, நஷ்டீடு வாங்கிடலாம், என்ன வேணால் பண்ணிடலாம், வீடை கட்டி முடிச்சிடலாம். இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்பு வியாபாரம் பண்ணுறோம், அதனால் நஷ்டம் வந்துடுது, அவர் நம்மளை சரியாக ட்ரீட் பண்ணல, ஏமாத்திடுறாரு, அதுக்கு உண்டான லீகல் ரெமெடி எடுத்து நம்ம ஜெயிச்சிடலாம், 2 வருஷம் 3 வருஷம் கேஸ் ஆடிடலாம். அதே மாதிரி ஒரு ஏசியோ இல்லை ஒரு ஃப்ரிட்ஜோ பிரச்சனை ஆகிடுது, கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் நஷ்டீடு வாங்கிடலாம், அதோட ஓவர். இதெல்லாம் டெம்பரரி. பட் சப்போஸிங் மேரேஜ் அப்படின்னு வரும்பொழுது அது லைஃப் லாங் கமிட்மெண்ட் இல்லையா? ரைட். எனக்கு என்ன சொல்கிறாங்க, ஒய்ஃபு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க சார், வரமாட்டேன்றாங்க. அதே மாதிரி ஒய்ஃப் சொல்கிறாங்க, அவர் வீட்டிலே இருக்கார் சார், வரமாட்டேன்றாரு, என்ன செய்யலாம்? ஸோ லாயர்ஸ் என்ன சொல்லுவாங்க, சேர்ந்து வாழ விருப்பமனும், ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், இல்லை இஷ்டம் இல்லையா டைவர்ஸு. கோர்ட் மூலமாக போனீங்களன்னா மீடியேஷன் சொல்லுவாங்க, கன்சிலேஷன் சொல்லுவாங்க, சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதேமாரி ஒன்றும் சரிப்பட்டு வரலன்னா அவங்க பெட்டிஷனை அலோவ் பண்ணுவாங்க, சேர்ந்து வாழ விருப்பம் மனுவை பெட்டிஷன் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் போகலாம். நீங்கள் போய் அந்த ஃபோர்ஸ் பண்ணி கோர்ட் மூலமாக போய் அந்த வீட்டில் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? ஸோ எதுக்காக இதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போலும் முன்னாலே நான் சொன்னேன். எ ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9. முக்கியமாக இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் வரத்துக்கு முன்னாடி வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக குடும்ப நல ஆலோசனை மையம்னு நடத்துகிறோம்.
அதாவது ஒரு நோய் முத்தினத்துக்கு அப்புறம் தான் டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை. ஹெல்த் செக்கப்புக்கு போகிறோமா இல்லையா வருஷம் அதே போன்று நம்ம உறவு முறை எப்படி இருக்குது, நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோமா, நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் வேல்யூ பண்ணுறோமா, அவங்கள மரியாதை கொடுக்குறோமா, நம்ம எப்படி பேசுகிறோம், அவங்க கருத்தும் நம்ம கருத்தும் ஒத்து போகலைன்னா எப்படி மறுப்பு தெரிவிக்கிறோம், வாட் இஸ் தி குவாலிட்டி ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப், குவாலிட்டி ஆஃப் யுவர் கம்யூனிகேஷன், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு இருக்கா. ஒரு சின்ன தகராறு வரும்பொழுதே இதெல்லாம் நம்ம தீர்த்திடணும். அதற்காகத்தான் மீண்டும் சொல்கிறேன், வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக நடத்தக்கூடிய இந்த குடும்ப நல ஆலோசனை மையம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ, உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா பேச தயாராக இருக்கிறோம். என்ன ஆகும் அப்படின்னா, உறவு கம்ப்ளீட்டாக முறிஞ்சதுக்கப்புறம் ஒய்ஃப் வருவாங்க, வாங்க அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வாங்க, நான் பேசுகிறேன்னா இல்லை வரமாட்டார் சார் அப்படின்வாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் வருவார், வாங்க ஒய்ஃபை கூப்பிடுவாங்க, நம்ம பேசுவோம், இல்லைம்மா இல்லை சார் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு. அந்த நிலைக்கு விடக்கூடாது. முன்னாலேயே இதை நம்ம தீர்த்து வைக்கணும். அப்படின்னா ஏர்லி இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க. ஏர்லி இன்டர்வென்ஷன் அது இருந்ததுன்னா பல பிரச்சனைகளுக்கு நம்ம நிரந்தரமான முடிவை கொண்டு வர முடியும். போலீஸோ அல்லது நீதிமன்றங்களோ நமக்கு நிரந்தரமான முடிவை கொடுக்க முடியாது. அவங்களுக்கு லிமிட்டேஷன் உண்டு. அதனால் இது நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னா we need to maintain. ஒரு பெரிய மிஷின் வாங்குகிறோம், ₹1 கோடி கொடுத்து ஒரு மிஷின் வாங்குகிறோம். 10 கோடி 20 கோடிலாம் இப்போல்லாம் ரோபோட்ஸ் எல்லாம் வந்தாச்சு, ரோபோலாம் வந்தாச்சு, பெரிய பெரிய எம்ஆர்ஐ மிஷின்லாம் வந்தாச்சு. அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அது பிரேக் டவுன் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதே போன்று தான் திருமண வாழ்க்கை கூட. அந்த திருமண வாழ்க்கை முறியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இது போன்ற கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே போயிட்டு அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சட்டம் பற்றியோ படிப்பு பற்றியோ உங்களுக்கு குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அந்த கண்டென்ட்டை பற்றி வரக்கூடிய எபிசோடில் எங்களால் கவர் பண்ண முடியும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.